வணக்கம் நண்பர்களே. நெக்ஸ்ட் இன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. மார்கழி மாதத்தினுடைய பலாபலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்தினுடைய பலன்கள் கிரக நகர்வுகளை மையப்படுத்தி தான் நம்ம சொல்கிறோம். சூரியனை மையப்படுத்தி நம்ம பலன்களை எடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த மார்கழி மாதம் என்பதே மாதங்களில் மார்கழி சூரிய பகவானுடைய நகர்வு. பாக்கியஸ்தானம் காலபுருஷ தத்துவப்படி யோக கிரகமான குரு பகவானுடைய ஸ்தானத்தில் பாவகத்தினுடைய பாக்கியத்தில் சூரிய பகவான் போகிறார். 9 சூரியன் காலபுருஷ தத்துவப்படி. தனுசில் சூரியன் செல்லக்கூடிய காலம் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதமே ஒரு அற்புதமான ஆன்மீக வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா இந்த மார்கழி மாதத்தினுடைய பலாபலனே அதிகாலையில் எழுந்திருத்தல் அப்படின்னு தான் விசேஷம் சொல்லப்படுது. ஏன்னா எல்லா ஆலயங்களையுமே ஒரு 4:30 5 o'clockலாம் பார்த்தீங்கன்னா பஜனை பாட ஆரம்பிச்சிடும். ஆமாம், அட்லீஸ்ட்டு கோயிலில் ஏதாவது சவுண்ட் சர்வீஸ் மூலமா கோயிலினுடைய பஜனை பாடல்கள், பூஜை பாடல்கள், பக்தி பாடல்கள் எல்லாமே போட ஆரம்பிச்சிருவா. கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாத்தியங்கள்லாம் தாளெல்லாம் வச்சுட்டு தெருவுக்கு தெரு இந்த பஜனை பாடுவான். இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இன்னும் வந்தாலும் நடந்தா இருக்குது. ஒவ்வொரு கிராமத்துலேயும் முக்கியமான ஒரு கிராமத்தில் நடந்தா இருக்குது. இப்போ பெருமாளினுடைய புகழ்களை பாடக்கூடிய ஒரு மாதம் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. விசேஷமே அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பெண்கள் வாசலில் கோலம் போடுறது, நல்ல ஒரு மலர்களை வச்சு இறைவனை வழிபடுறது, நல்ல ஒரு மந்திர உபதேச உச்சாதனம் பண்ணுறது, எல்லா விஷயத்துக்குமே இந்த மார்கழி மாதம் என்பது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஆமாம், குளிர்கள் அதிகமாக இருக்கும். ஆமாம், இப்படிப்பட்ட இந்த மாதத்தில் ஆன்மீக நெறியோடு நம்ம சம்மந்தப்பட்டுட்டோம் அப்படின்னா எல்லா காரியங்களையுமே நாம் வரக்கூடிய காலத்தில் வெற்றி பெறுவதற்குண்டான இந்த மாதம் தான் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதமே பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில மாதத்துக்கு டிசம்பர் மையத்திலையும் ஜனவரி மையத்திலையும் பிறக்கும் இந்த மார்கழி மாதம். ஆங்கில புத்தாண்டும் இந்த மார்கழி 17 தான் வருது. இந்த மார்கழி என்பது பகவானுடைய நாமங்களை சொல்கிறதுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கும் இறைவனுடைய திருவடிகளை சேர்றதுக்கு உண்டான ஒரு பாக்கிய மாதமாகவே இந்த மார்கழி மாதத்தை நம்ம எடுத்துக்கலாம். முன்னோர்கள் சித்தர்கள் சொன்ன பலன்களை சற்பலன்களை நம்ம கடைபிடித்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களை நாம் அறவே அகற்றி விடலாம். ஆமாம், உங்களால் முடிஞ்ச காரியங்களுடைய இறைவனுடைய துதிகளையும் மந்திர உபதேசங்களையும் அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பெறுங்கள். எனக்கு வீசிங் வந்துடும், எனக்கு ஜலி பிடிச்சிக்கும் தலைகள் குடிச்சா, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் அதையும் பாதுகாப்பாக இருந்து தான் நீங்கள் செய்யணும். உடலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தினுடைய பலன்களை எடுத்துக்கோங்க. இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறோம். இந்த மாதத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் வக்ரகதியாக இருக்கார். செவ்வாய் பகவான் கடகத்தில் வக்ரகதியாக இருக்கார். கேது பகவான் எந்த மாற்றமும் இல்லாமல் கன்னி ராசியில் இருக்காங்க. புதன் பகவான் விருச்சிகத்தில் இருக்கார். பட் புதனுடைய பெயர்ச்சி மார்கழி 20 எல்லாம் பார்த்தீங்கன்னா தனுசுக்கு சூரியனோடு புதன் சேர்றார். பட் சூரியன் தனுசில் இருக்கார். சுக்கிர பகவான் மகரத்தில் இருக்கார். பட் இருந்தாலும் மார்கழி மாதம் 14ஆம் தேதி மகரத்திலிருந்து கும்பத்துக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கே சனி சுக்கிரனுடைய சேர்க்கை உண்டாகிறது. ராகு பகவான் மீனத்தில் பயணிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தினுடைய கிரக பயிற்சி. மொத்தம் 29 நாட்கள் இந்த மார்கழி நாட்கள் இருக்கு. பட் இந்த மாதத்தினுடைய மார்கழி 14 சுக்கிரன் சனியினுடைய சேர்க்கை, மார்கழி 20 புதன் சூரியனுடைய நிபுணத்துவம் வாய்ந்த இந்த அறிவாற்றலோடு இருக்கக்கூடிய கிரகங்களான இந்த சூரியனுடைய புதனுடைய சேர்க்கை இந்த மாதத்தினுடைய 12 ராசிக்கும் எவ்வகையில் வெற்றி பெறப்போகிறது, 12 ராசியினர் எந்த வகையில் சாதனையாக்கி கொள்ளப் போகிறீர்கள் அப்படின்றதான் வாங்க 12 ராசிக்கும் உண்டான பலன்களை நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு அநேக நமஸ்காரங்கள். ஏன்னா நீதி ராசி அப்படின்னு சொல்ல, ஏன்னா உங்கள் ராசிக்கு கொடுக்கப்படக்கூடிய குறியீடே பார்த்தோம்னா தராசு சரிவிகிதமாக இருக்கணும்.
உன்னுடைய விஷயமும் வேணாம், என்னுடைய விஷயமும் வேணாம், நம்ம எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவமான ஒரு ராசி என்னன்னா துலாம் ராசி. ராசியாதிபதி 4ஆம் இடத்துல போறார். வீடு, மனை, வண்டி, வாகன யோகங்களை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஈட்டுகிறார் அப்படின்னு சொல்றார். கட்டிடம் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ரொம்ப நாளாக வீடு கட்டின்னு இருக்கேன் சார், அதை பாதியிலே நிற்கிது, முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. அதுக்குண்டான காரண காரியம் எல்லாமே நடக்கும். அதற்குண்டான தேவைகளுக்கு உண்டான பொருளாதாரம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. அற்புதமான ஸ்பீக் சார், பேச்சாளர் எல்லாமே வெற்றி சார் நீங்கள். ஆமாம், வக்கீல் துறையில் இருக்கிறவாளுக்கு வெற்றி. ஆர்குமெண்ட் பர்சனாலிட்டி, ஆமாம், தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, இதெல்லாம் டிவி ஷோலாம் பேசுகிறா இல்லையா, இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. நண்பனால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது. ஒரு நல்ல ஒரு நண்பன் குறித்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல ஒரு அந்த அவன் செய்யக்கூடிய உதவி உங்களுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக இருக்க போகிறது. ஆமாம், இந்த மாதத்தில் இதெல்லாம் நடக்கும். உங்களுடைய உடல், மனம், ஆரோக்கியம் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல இடத்துல பயணிக்கிறார். சனியோட இடத்துல சுக்கிரன் பயணிக்கிறார். அப்போ பஞ்சமஸ்தானத்தில் வேற பயணிக்க போகிறார். எப்பவுமே ஒரு ராசியாதிபதி 5, 9 ஏறுவது சிறப்பு. அது எந்த இடமா வேணாலும் இருக்கலாம். சனியோடைய இடம் இருக்கலாம், அசுபருடைய செவ்வாயுடைய இடமா இருக்கலாம், இருக்கட்டுமே. அதுக்குண்டான பாக்கியம், ஒரு விதியை ஒரு விதி வெல்லும் என்பது ஆனால் உண்டு. இருந்தாலும் என்ன விதியோ அது நடக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லப்படுது. 5ஆம் இடத்திலே சனி வருவது தோஷம் தரும் காலம் தானே. அப்போ சனி 2.5 வருஷமா ஏதோ ஒரு குடும்ப தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு இருக்காருன்னு நினச்சிக்கிட்டோம். நம்ம செஞ்சு வந்த பாவம், முன்னோர்கள் செஞ்ச பாவம், பாட்டனார், பாட்டம், பாட்டி, பூட்டம் செஞ்ச பாவம், 5ஆம் இடத்தில் சனி வரும் காலம் அந்த தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய காலம். அவ்வளோதான். அதை அனுபவித்து நம்ம கர்மாவை கழிச்சிட்டோம்னா அது முடிஞ்சு போகுது, புதிய கர்மாவாக நமக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய வினைகளை சரியாகவும் நேர்த்தியாகவும் முறையாகவும் செயல்படுத்த வேண்டும். வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். 3லே சூரியன், சகோதரனால் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். சகோதர வழிகளிலே ஆதாயம், உங்களுடைய சுய முயற்சி எல்லாமே வெற்றி. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை. இந்த பாட்டு இப்போ உங்களுக்கு சமர்ப்பணம். பாரதியாருடைய பாடல். அனைத்து காலம் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு அனுகிரகம் படைக்க போறார். கமிஷன் துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி படைக்க போறார். கம்யூனிகேஷன் துறையில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல சாதனைகள் படைக்க போகிறீர்கள். இந்த மாதம் எல்லாமே நடக்கும் சார். திருமணம் சார்ந்த விஷயங்களை சற்று தள்ளி போடுவது நல்லது. இந்த மாதம் விட்டுருங்க, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். ஏன்னா எல்லா ஜாதகத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு பீஸ் கொடுத்துண்டு, ஆமாம், வரவாளெல்லாம் செக் பண்ணிட்டு அதெல்லாம் வேணாம். இந்த மாதத்தினுடைய ஒன்றும் மாதத்தினுடைய எண்டில் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துக்கலாம். பட் தொழில் ரீதியான போட்டிகளில் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். போட்டி இருந்தால் தான் தொழிலில் வெற்றி பெற முடியும். முதல் விஷயம். யாருமே இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது? நம்மளுக்கு ஏதாவது ஒரு சினிமா படத்தில் கூட ஒரு வில்லன் இருந்தால் தான் அந்த கதாநாயகிக்கு மதிப்பு இல்லையா? அப்போ நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போட்டி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நம்மளை அழிக்கக்கூடிய போட்டியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உங்கள் தொழிலில் இப்போ போட்டி உருவாகும், அது ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொருத்தருடைய பணம் உங்களுக்கு வந்து சேரும். அதை கையாளக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட, மேனேஜ் பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு வேணும். வயிறு சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க கவனமாக வேணும். இந்த செரிமான பிரச்சனை, மூலம், பௌத்திரம், இதெல்லாமே அந்த அடிவயிறு வரைக்குமே இந்த காலகட்டத்திலலாம் கவனமாக இருங்க. வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை செவார்த்தி பண்ணுங்க. குரு பகவான்னா தட்சிணாமூர்த்தியில் நவகிரகத்தில் உள்ள பிரகஸ்பதி. நான் கொடுக்குற கைட்ரே தான். பட் தொழில் சார்ந்த மாற்றம் வரும், தொழில் சார்ந்த ஏற்றம் வரும். ஏற்கனவே இருக்கிற தொழிலேருந்து இன்னொரு தொழில் போகலாமா அப்படின்ற மாதிரியெல்லாம் விஷயங்கள் வரும். அதே நேரத்தில் டிரைவர்ஸ், ஓட்டுநர்கள், சீருடை சார்ந்த பணியாளர்கள், அது எந்த துறையில் வேணாலும் இருக்கலாம். யூனிஃபார்மர், அது செக்யூரிட்டியிலிருந்து மிலிட்ரி துறை வரைக்குமே இந்த யூனிஃபார்ம் விட்டு வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது. அவங்க ஹாப்பினஸ் கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மனைவியினுடைய சொல்லை கேட்டு நடக்க வேண்டும், விட்டு கொடுத்து போகணும். ஒரு குடும்பத்தில் அந்த இல்லால், அந்த துணைவி, பெண் என்பவள் மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறாள் என்றால் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள், சங்கடங்கள் இருக்காது.
இது தெரியாமல் தான் எல்லாமே லோல் பண்ணிட்டு இருப்பான். எனக்கு கடன் இருக்குது, எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆக முடியல, தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஆக முடியல. எங்கே சரி பண்ணணுன்றதை தெரிஞ்சிட்டானா அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அதனால் துலாம் ராசிக்கு எப்பொழுதுமே 7ஆம் இடம் செவ்வாயாக தான் வரும். மனைவி கிட்ட நீங்கள் அடங்கி போனீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். விட்டு கொடுத்து போங்கள், தோல்வி அடையுங்கள். நம்ம அங்கே தோக்கிறதுனால நீங்கள் ஜெயிக்க தான் போகிறீங்க. மற்றவாகிட்ட தோற்றா தான் உங்களுக்கு மான பிரச்சனை. வீட்டுக்குள்ளே தோக்கிறதுனால உங்களுக்கு கௌரவம் தான் கூடுதலாகும் வெளி உலகத்தை அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் என்ன பண்ணுவா, இவ விட்டு கொடுக்க மாட்டா, அதனாலேயே பிரச்சனை வரும். இப்படி தான் நடந்துட்டுருக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக வைங்க. என்ன பண்ணுறான், ஃபேஸ்புக் பார்க்குறானா, யூடியூப் பார்க்குறானா, கேம் ஆடுறானா, இல்லை என்ன ஃப்ரெண்டோடு இருக்கான், யாரோடெல்லாம் பழகிறான், 5ஆம் இடத்தில் சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் இதில் கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான். இந்த மார்கழி மாதத்தினுடைய பலன்கள் உங்களுக்கு 3 வகையில் ஆதாயம் தேடுகிறது. தொழில் மாற்றம் ஏற்றமாக வரும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும். பண வரஸ்தானம் அதிகமாகும். கௌரவம் நடக்கும். உங்களுக்கு கௌரவிப்பாங்க, கண்டிப்பாக கௌரவிப்பாங்க. உங்களுக்கு பயணங்கள் உண்டு இந்த மாதத்தில். ஆமாம், பயணங்கள் உண்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த பிரதேசத்திற்கு பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மலை கோயில்களுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதத்தினுடைய பலன்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவதற்கு உண்டான விஷயம். துலாம் ராசிக்கு எப்பொழுதுமே பெருமாளுடைய வழிபாடு, மகாலட்சுமியினுடைய வழிபாடு அனுகிரகங்களை தரும். வாழ்க வாழ்க வாழ்க.